தனுசு ராசி வார ராசிபலன். ஏப்ரல் 7 முதல் 13, 2025 வரை. இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக அமையும். கஷ்டங்கள் இல்லாத வாரம் என்றே சொல்லலாம். மனமும் அமைதி பெறும், வாழ்வும் செழிக்கத் தொடங்கும். 8ஆம் இடத்தில் இருக்கும் நீச்ச செவ்வாய் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். ஆனால் அதே 2ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருப்பது நன்மை தரும். குடும்ப அமைதி, சொல் வசீகரம் போன்ற விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்கும். 10ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பது. அதே இடத்தில் குரு பார்வை இருப்பது தொழிலில் பெரும் மேன்மை ஏற்படும். தொழில் வளர்ச்சி, நல்ல வருமானம், புதிய வாய்ப்புகள் போன்றவை உருவாகும். தொழில் பணியியல். இந்த வாரம் தொழில் பிசினஸில் புதிய உயரம். புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள், கூடும் வருமானம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். திருமணம், நட்பு. 7ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் சிலருக்கு புதிய, எதிர்பாராத நட்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக திருமணம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் திடீரென்று நல்ல ஒரு இடம் அமையும். போகும் இடத்தில் பார்த்ததும் பேசியதும் முடிவு செய்யப்பட்டு விட்டது எனும் சூழ்நிலை உருவாகும். பணம் வரவு நன்றாக இருக்கும். நிதி பக்கத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதும், நல்ல சேமிப்பு கிடைக்கும். குடும்பம், காதல். வாரத்தின் முற்பகுதியில் சந்திராஷ்டமம். இந்த நேரத்தில் மனசோர்வு, சிறிய மனவருத்தம் ஏற்படலாம். அதனால் காதல், கணவன் மனைவி உறவில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் தேவையில்லாத வார்த்தைகள். குடும்பத்தில் நீண்ட பிரிவு ஏற்படும் அளவுக்கு விஷயம் பெரிதாகும் வாய்ப்பு உள்ளது. வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள், இதனால் தேவையில்லாத பிரச்சினைகள் வருவதை தவிர்க்க முடியும். மாணவர்கள், சிறுவர்கள். படிப்பில் நல்ல கவனம். ஆனால் சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் மன அமைதி தேவை. அதற்கு பிறகு கவனம் அதிகரிக்கும். தூர பயண யோகம். இது ஒரு சாதகமான காலம். வெளி மாநிலம், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள், முக்கியமாக வேலை, ஹையர் ஸ்டடீஸ் காரணமாக வரக்கூடும். சிறந்த நாட்கள். ஏப்ரல் 10, ஏப்ரல் 12. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஒரு வாரம். தொழில், திருமணம், நட்பு, வருமானம், பயணம் எல்லாவற்றிலும் சிறந்த முன்னேற்றம். முற்பகுதியில் மன அமைதி தேவை. பிறகு எல்லா விஷயங்களிலும் ஒளியும் வெற்றியும் உண்டு.